ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ தான். ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பிக்னஸ் பார்த்தா கூட ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெதுவாக தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் லைவாக தான் ஷூட் பண்ண, நான் எடிட் பண்ண போகிறது கிடையாது. நான் அப்படியே தான் போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் வந்து ஆர்டர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது நான் வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். பட் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் எடுக்க நான் ஒரு லாங் வீடியோன்றதை விட எடுக்க நான் வந்து அப்டேட் பண்ணி, அதாவது எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் ஃபோனில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்குது. ஷார்ட்ஸில் என்னால் போட முடியுது. ஒரு லாங் வீடியோ, நான் ஒரு கட்டிங் வீடியோ 2-3 ப்ளவுஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் வீடியோஸும் பெண்டிங்கில் இருக்குது. என்னால் அடுத்த லாங் வீடியோஸும் எடுக்க முடியல. ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னால எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்ற போது எனக்கு வரமாட்டேங்குது. லைவாக நான் பேசும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து இந்த வாய்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதோ ஃப்ரீயாக நான் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து அப்படியே பேசிவிட்டு நான் வீடியோ போடலான் இருக்கேன். எனக்கு வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து இந்த சாரீ ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி இருக்குது. ஸோ அதோட ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ பார்டர் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அதுவுமே நான் வந்து ரொம்ப முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இது. ஆனால் இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர். இவங்க எப்போ வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்போ ஸ்டிச் பண்ணாலும் இது அவங்களுக்கு நான் முதல்ல ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ், ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் எனக்கு எப்போவுமே அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமர். இங்கே வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 3 டேஸ் ஆச்சு. ஸோ நான் அது வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நான் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இங்கே 2-3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றா வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்தது வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக நான் வந்து கட் பண்ணிட்டே இருக்கேன்னா அதை நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணல. எப்பயாவது ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அதையும் கூட நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்து என்னென்ன ஒர்க் டெய்லியும் நான் பண்ணுறேன்றதை நான் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. போஸ்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்குமே வந்து ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்ற ஒரு 100 பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு வந்து ஒரு அந்த தாட் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டெய்லியுமே வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கர் வந்து என்னோடய டேப்போடு வந்து மறைஞ்சிருந்தது. ஸோ அதான் நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். இப்போ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைனிங் வந்து இந்த கரைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கரைப்பகுதி வந்து நம்மளோட ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்மளை ஃபேஸ் பண்ணுறது வந்து மடிப்பு பகுதி. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணணும். எப்போவுமே எல்லோரும் ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். நான் வந்து ஷார்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்லீவோட லென்த்தில் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. பட் விட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். பெரும்பாலான ப்ளவுசஸில் நம்ம நிறைய வந்து ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வருது. ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஏன்னா எல்லா ப்ளவுஸ்லையுமே மோஸ்ட் அப்படி தான் இருக்குது, இப்படி தான் வருது. ஸோ அதனால் ரொம்ப பெருசு கிடையாது. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப டைம் எடுத்துது. ஸோ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் வந்து 1.25 வந்து வைக்கிறேன், அலவன்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா இதில் பார்டர் இருக்குது. ஸோ பார்டர் வந்து அவங்களுக்கு வேணும். அதனால் நான் 1.25 கீழே லைட்டாக மடிச்சியும் மேலே வந்து எடுக்கிறதுக்கு 1.25 வந்து நான் அலவன்ஸ் வந்து விட்டுறேன். இப்போ லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான்
எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்மளுக்கு ஒரு saree கொடுத்துருக்காங்க, அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி நம்ம வந்து அளவு எடுக்கிறதுலாம் பண்ணணும். ஸோ அப்போ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஓகே பண்ணுறது வந்து ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளஸ் கஸ்டமருக்கும் அளவுகள் வந்து ரொம்ப மாறுதல் ஆகாது. நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் சைடில் போட்டுலாம் நான் கட் பண்ண மாட்டேன். சிம்பிளாக நான் அயர்ன் பண்ணி அப்படியே வச்சு நான் கட் பண்ணிடுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணணும், நம்ம நாச்சஸ் கொடுத்து தான் கட் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த சைட் ஜாயிண்ட்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம இது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி போட்டால் கூட கரெக்டாக அந்த அந்த ஹார்மோல் கர்வ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து சைட் ஸ்டிச் பண்ணும்போது நான் பார்த்துப்பேன். சைட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது நான் எடுத்துக்குவேன். என்னடா இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்கன்னு பார்ப்பீங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் எல்லா ப்ளவுஸ்க்குமே சைட் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து 5 to 6 டைம்ஸ் நான் கண்டிப்பாக செக் பண்ணிப்பேன். ஹார்மோல் கர்வ் கரெக்டாக இருக்கா, செஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக இருக்கா, ஸ்லீவ் எல்லாமே. ஸோ நான் வந்து அதை ஸ்டிச்சிங் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன் நான் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணாமல் போடுறது வந்து பண்ண மாட்டேங்கிறேன்னா, டிஸ்டர்பன்ஸ் நடுவில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான பர்டிகுலர் டைமில் நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எதுவுமே கேட்கல, அதனால் நான் அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா பேஸில் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக அளவு ப்ளஸ் கொடுத்துட்டாங்க நான் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அங்கே ஒரே ஒரு ஃபிங்கர் வந்து நம்ம வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு மார்க் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது இதை மூவ் பண்ணுறது அதை மூவ் பண்ணுறது கூடாது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மார்க்கிங்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம கீழேயே அலவன்ஸ் விட்டதுனால மேலே விடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் நம்ம ஸ்லீவில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம பேக்கில் ஸ்லீவோட வித்து நம்ம இப்போ எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எண்டு இருக்க ஸ்லீவோட முடிகிறதுல அதில் நம்ம ஸ்கேல் வந்து நம்ம எப்படி வைக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் ஸ்கேல், இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் நம்ம ஸ்கேல் வந்து வைக்கணும். அப்போது அங்கே நம்ம டேப் வச்சு நம்ம பார்க்கணும் கரெக்டாக 6.6. ஸோ இதுதான் ஸ்லீவோட விட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6.6 வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். 6.6 வந்து வருது. நான் இங்கே 9 வச்சுக்கிறேன். 6.6. ஸோ இந்த விட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த விட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஸ்லீவ் வியர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் மற்ற எந்த செக் பண்ணுறது அவசியம் இல்லை. எனக்குமே நம்ம எப்படி இருக்கோம் அப்படியே தான் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஹார்மோல் கர்வ் வந்து டேப்பை வந்து லூஸ் விடாமல் இந்த மாதிரி பண்ணும்போது 7.75 வருது. அண்ட் அதையும் வந்து செக் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7.5 வருது. நம்ம மேலே ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்மளுக்கு 7.75 அந்த மாதிரி கரெக்டாக வரும். இதில் வந்து 0.25 0.5 சேஞ்சஸ் வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக பார்த்து தான் அட்டாச் பண்ணுவோம். சைட் ஜாயின் பண்ணுவோம். அதனால் நம்ம இந்த டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக ஸ்லீவுக்கு கரெக்டானு பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வரும்போது நம்ம இப்படியே வந்து க்ராஸாக இப்படி போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டான லைன் தான் வரணும். இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்லீவோட அட்டாச் பண்ணும்போது, அதாவது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு கீழே, அதாவது சைட் ஜாயின் பண்ணும்போது வந்து மேலேயும் கீழேயும் வந்து இருக்கும். பேக் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏன் வருதுன்னா இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுனால மட்டும்தான். ஸோ அது வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நாச்சஸ் வந்து சென்டர் பார்ட்டும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. ஸ்லீவ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ண போகிறது வந்து பேக் பார்ட் தான். இப்போ வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஓகே, கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன். இப்போ நான் என்ன பேசினேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்காமல் எனக்கு என்ன தோணுதோ நான் பேசியிருக்கேன். இதை நான் ஒரு வீடியோவில் ஒரு 10 இல்லை 6 மினிட்ஸ் வீடியோ நான் பேசுறதுனாலும் ரொம்ப யோசிச்சு என்ன பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம்லாம் இருக்குது. அதனால தான் நான் இப்படி போஸ்ட் பண்ணுறேன். ஏன் லைன் போட்டு நம்ம ஈவனாக இல்லை அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்குக்கு எப்போவுமே வந்து 1.5 inch to 2 inch வந்து நம்ம அலவன்ஸ் வந்து விடலாம்.
நீங்கள் பார்டர் இருக்குது அப்படின்னா இந்த அலவன்ஸை வந்து நம்ம அலவன்ஸ் விட்ட இந்த போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக அட்டாச் கூட பண்ணிக்கலாம், அது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரியுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸில் இது நம்மளுக்கு பார்டர் கீழே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு இந்த பார்டர் ஃபுல்லாகவுமே பேக்கில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல. இதை கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது இந்த பார்டரில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு அடித்து திருப்பத்துக்கு வரும், மீதி எல்லா பார்டரும் பேக் சைடில் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இல்லை கிளாத் பத்தலைன்னா வேறு கிளாத் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் மடித்து இதுலேயே மடித்து அடித்தாலும் பரவாயில்ல. நான் இதுலேயே தான் மடித்து அடிச்சுக்க போகிறேன். ஸோ பேக் பார்ட்டில் கட் பண்ணுறதுக்கு நான் அலவன்ஸ் வந்து விட்டாச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பிகினஸாக இருந்தீங்கன்னா நான் ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸை வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா பக்கமும், அதாவது எங்கெங்கன்னா இந்த நெக்கு இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் விரித்து இப்படி போடும்போதே அது எந்த ஷேப்பில் இருக்குன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு எங்கே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவில் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன மார்க் பண்ணேன்னா வேஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அடுத்தது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு எந்த கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கணும். அலவன்ஸோட சேர்த்தே தான் நான் எல்லாமே மார்க் பண்ணுறேன். ஒரு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராடாக வருது. நெக்கும் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம நெக்கோட விட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபுல் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அது மேலே 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கோட ஃபுல் லென்த் மார்க்கிங். அதுக்கு அலவன்ஸ் மேலே 1/2 இன்ச் நான் விடுறேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் தான் விடுறேன். நான் ஷோல்டர் ஜாயினிங்க்கு நான் 1/2 இன்ச் விடுறேன். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவில் இருக்கோ, ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப பண்ணக்கூடாது. எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் நம்ம நெக் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவில் இருக்கோ மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 இன்ச் கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். இதான் வந்து அலவன்ஸ். நான் இங்கே தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணி நம்மளுக்கு அந்த சைடில் கரெக்டாக வரும். அண்ட் ஷோல்டர் இதை மூவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் மார்க்கிங் ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சில் இன்னொரு மார்க்கிங். நீங்கள் கண்டிப்பாக ஓவர்லாக் போடுறீங்கன்னா 1/2 இன்ச் விடுங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா ஓவர்லாக் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். நிறைய வாட்டி எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. கிளாத் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் 1/4 இன்ச் விடாதீங்க, 1/2 இன்ச் விடுங்க. ஸோ நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். நான் இந்த கர்வு நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஒரு மார்க்கிங், ஒரு ஐடியாக்கா எந்த மாதிரி கர்வ் வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க கர்வ் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த டிஸ்டன்ஸில், அதாவது ஹார்மோல் லைன் வரையறில் இந்த இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு 1.25 1 இன்ச்சில் சில பேர் கர்வ் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கான்றதுக்காக தான் நான் இந்த மார்க்கிங். ஸோ இவ்வளோவே தான். நான் பேக்கோட நெக் எந்த ஷேப்பில் வருதுன்றது ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்மோல்ஸ் கர்வ் ஸ்கேலில் தான் மார்க் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஸ்லீவ்லேயே நம்ம ஹார்மோல் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. ஸோ திரும்பியும் ஒரு வாட்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 8.25 7.75லேருந்து 8.25 ஓகே கரெக்டாக 8. ஸோ 8 இருக்குது. இதை தான் ஹார்மோல் கர்வ். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கூட 1 இன்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டாட். 1/2 இன்ச் நம்ம 2 பக்கமும் டாட் பிடிக்க போகிறோம். அதனால் சேர்த்து நான் 1 இன்ச், அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் முடியத்துலேருந்து இதில் இருக்கும் செக் பண்ணும்போது 10.5. நம்மளும் வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 10.5 வந்து இருக்குது. 10.75 அந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்படியும் நம்ம ஆமூலுக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது பார்க்கலாம் ஓவரால் ஓகேவா இருக்கா அப்படின்றது பார்க்கும். ஸோ இதையும் நம்ம மார்க் லைன் ஜாயின் பண்ணக்கூடாது. இதையும் நான் டாட் பிடிச்ச பிறகு வரும் இல்லையா, அதையும் வந்து லைன் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கேயும் வந்து நம்ம அலவன்ஸ் வந்து விடணும் கண்டிப்பாக. ஒரு 2 இன்ச் கிட்ட கூட நான் விட்டுக்கலாம்.
ஓகே, லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்கும் வந்து நம்ம ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் மேலே இருக்கிற லைனும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற லைனையும் தான் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட டிஸ்டன்ஸ் தெரியணுன்னா நம்ம இப்படி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் லென்த் வந்து நம்மளுக்கு 12.75 நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 12.75 இந்த டாட்டோட நம்ம வந்து இப்படி வச்சு இழுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான லென்த் வந்து கிடைக்கும். 13 இருக்குது. ஸோ அதான் அப்படி பார்த்தேன். ஸோ எண்ட்லேயுமே வந்து 13 இருக்குது. ஸோ அந்த 13 நம்ம இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணும்போது ஹார்மோல் லைன் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 5.75 கரெக்டான அளவு வந்து 5.5. ஸோ இப்படி கூட நம்ம வந்து ஹார்மோல் லைன் இப்படி வச்சு செக் பண்ண கொஞ்சம் பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி கூட வச்சு வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா 5.75 முடியுது. நான் 5.5 கரெக்டாக தான் நான் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்மோல் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து 5.5. ஏன்னா 1/4 இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ மேலே இருக்க லைனும் ஃபர்ஸ்ட் லைனும் நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேயும் ட்ரா பண்ணியாச்சு. ஹார்மோல் கர்வ் ஸ்கேல் இப்போது 5.5ல் நம்ம பாதி வந்து நம்ம எடுக்கும் போது 2.75 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து 1.25 1.3 அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கர்வ் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து ட்ரா பண்ணி ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரா பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த லைனுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது கட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு அளவு வந்து பின்னாடி தான் வரும். அதாவது இந்த லைனில் தான் வரும். ஸோ அந்த லைனில் டச் பண்ணாமல் நம்ம வச்சு பார்க்கணும் நம்மளுக்கு 8 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்மோல் கர்வ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. என்ன ரீசன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ட்ரா பண்ண லைன்லேயே தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப மேலே தூக்கி ட்ரா பண்ண மாதிரி இருந்ததுனால நான் அப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. நம்மளுக்கு இங்கே 8 தான் இருக்குது, 8.25 நம்மளுக்கு இங்கே 8.5 வருது அப்படின்னா நம்ம இந்த லைனை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே ட்ரா பண்ணிக்கணும். மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, நம்ம மேலே ட்ரா பண்ணிக்கணும். இங்கேருந்து நான் வந்து 1.5 வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், ஹார்மோல் கர்வ் எப்படி ட்ரா பண்ணணும். நம்மளுக்கு அதிகமாக வருது அப்படின்னா நம்ம மேலே லைன் ட்ரா பண்ணணும், கம்மியாக வருதுன்னா கீழே லைன் ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ நான் இந்த 3மே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. இந்த கீழே இருக்கும், இதை நான் மேலே ட்ரா பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து 8.25ல் கரெக்டாக இந்த இடம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹார்மோல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நெக் வந்து இந்த ஷேப்பில், அதாவது கொஞ்சம் பேர் நெக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக வந்து போடுவாங்க. ஸோ அப்படி தான் அவங்களும் வேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ளவுஸில். ஸோ அதே மாதிரி நான் வந்து நெக் வந்து ஷேப்பாக வரைஞ்சிட்டேன். சில பேர் இப்படி இந்த லைனுக்குள்ளேயே ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி வைடாக ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம். அது அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் அலவன்ஸ் விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் அப்படி தான் வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த இடம் வரும்போது அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு நெக் வந்து ஒரு இடம் அதிகமாக கம்மியாக ப்ராடாக போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம லைனிங் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர்
பண்ணியாச்சு. ஸோ நம்ம நாச்சஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம பேக் அண்ட் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம், பத்துதுன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டு எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து மாதிரி போட்டுக்கலாம். நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பேக்கில் இருக்க ஷோல்டர் அண்ட் ஆர்ம்ஹோல், அண்ட் நெக் வந்து அதாவது பாடி எங்கே முடியுது அப்படின்றத, அதாவது நம்ம நெக்கு ஸ்டார்ட் பண்ணிப்போம் இல்லையா, அந்த இடம் எங்கே இருக்குன்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இடம், அதுக்கப்புறம் செஸ்ட்டோட ரவுண்டு எங்கே மார்க் பண்ணிக்கோ, நாச்சஸ் போட்டிருக்கலையா, அதையும் நம்ம மார்க் பண்ணி இதை மட்டும் மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டில் உள் வளைவு கொடுக்கறது வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு லூஸ் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இங்கே தான், இங்கே எனக்கு லூஸாக வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வளைவு வந்து இந்த ஹார்மோல் எண்டில் நம்ம வளைவை விட இங்கே நம்ம வளைவு கொடுக்கணும். அதாவது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 ஷோல்டர் ஜாயினிங்லேருந்து 2.5ல் உள்ளே தள்ளி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும், இல்லைனா 1/4 இன்ச்சு எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும். ஸோ இப்போது இங்கே இருந்து இங்கே 1/4 இன்ச்சோட கம்மியாக அந்த ஷேப் ட்ராப் பண்ணி இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த இடம் மட்டும்தான், இந்த இடம் மட்டும் உள் வளைவு வரைஞ்சி அப்படியே நம்ம அந்த கர்வில் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து ஃப்ரண்ட் நம்ம உள் வளைவு வரைகிறது. இந்த இடத்துல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. பண்ணலாம்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு வந்தால் போதும், ரொம்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஒரு உள் வளைவு வரைஞ்சாலே அவங்களுக்கு வந்து இந்த லூஸ் ப்ராப்ளம்லாம் வராது, சுருக்கம்லாம் வராது. ஏன்னா சுருக்கம் வராது, லூஸுன்றதை விட இந்த இடத்துல சுருக்கம் வரும். இப்போ நம்ம இந்த ஷோல்டரை பிடிச்சிக்கணும், இந்த மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டாட் முடிஞ்சு இந்த பட்டியோட அட்டாச் பண்ணிக்க இந்த இடமா நம்ம பிடிச்சிக்கணும். வித் அலவன்ஸோடு தான் மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை ஷோல்டரில் கரெக்டாக வச்சு நம்மளுக்கு இந்த இடம், அதாவது உள்ளுக்குள்ளே பட்டிக்குள்ளே ஒரு 4 இன்ச் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்க் பண்ணிவிட்டு எடுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டோட லென்த்து. ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது டாட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது மெயின் டாட், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எது வேணாலும் இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதோட லென்த் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ லென்த் வந்து ஜஸ்ட்டு நான் மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ்லாம் நான் மார்க் பண்ணல, ஜஸ்ட் அதோட லென்த் என்ன அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கொக்கி பக்கம் தான் எப்போவுமே நம்ம அளவுகள்லாம் எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பிகினர்ஸ் வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு கட்டிங் மெத்தட் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு எப்படி இருக்குது ஃபிட்டிங் அப்படின்றத பார்த்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் ஜஸ்ட் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நான் ப்ளவுஸ் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணிக்கலாம், அங்கே தான் எங்களோட மார்க்கிங் இருக்குது. நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த அளவில் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து, நெக்கு எங்கே முடியுதுன்றதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த்து அண்ட் இந்த நெக் வந்து எங்கே முடியுது, அப்படியே பேக்கோடது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டோடது இங்கே இருக்குது. ஸோ எங்கே இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணணும். இப்போ நான் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/4 இன்ச், சைடில் ஒரு 1/4 இன்ச், இதுதான் அலவன்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்கோட ஷேப் வந்து போட்டாச்சு, நெக்கோட லென்த் அதுக்கு மேலே 1/4 இன்ச். ஷேப்பையும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே, இப்போ அந்த கர்வ் வந்து நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. இந்த கர்வில் இந்த டாட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு, கொக்கி பக்கம் இல்லை செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.75 இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நம்மளுக்கு 8.75, ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்தோட நெக்கு வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் இது. மேலே இருக்க லைனில் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த இருக்க லைனும் இந்த லைனும் நம்ம எப்படி பேக் பார்ட்டில் கட் பண்ணுமோ அது கட்டிங் பார்ட்.
ஓகேவா? இது வந்து கரெக்டான அளவு. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது அலவன்ஸ்க்காக. ஏன்னா நம்ம கொக்கி அடித்து திருப்பணும் இல்லையா கிளாத் வச்சு. ஸோ அதுக்காக லைன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே லைன் ட்ரா பண்ணிடுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் எந்தெந்த லைன் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கொக்கி பார்ட். இந்த கொக்கியோட செகண்ட் லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். டாட் எங்கே மார்க் பண்ணிக்காங்களோ அங்கே ஒரு லைன், அப்புறம் 2 லைன் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் டாட் பிடிக்க போகிறோம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பட்டி எங்கே வந்து முடியுது, இல்லைனா பட்டி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அங்கே. அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமான மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும். இதை தான் இங்கே மார்க் பண்ணுறது. அண்ட் மெயின் டாட் வந்து ஸ்டார்ட் பண்ணது இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. இது 2 விதமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொக்கியிலேருந்து இதில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நம்ம இதிலேருந்து 4 இன்ச் வைக்கலாம், இல்லை இங்கேருந்துன்னா நீங்கள் 4.25 மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் செகண்ட் லைன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம் தான், விட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்க்குறேன். 4 இன்ச் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் டாட்டோட மார்க்கிங். அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ராஸ். கொக்கி பக்கத்துலேருந்து இந்த மெயின் டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், மெயின் டாட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ இந்த லைன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் 3.5. ஸோ 3.5 எங்கே இருக்கோ நம்ம அங்கே ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டாட் மார்க் பண்ணிப்பாங்களே, அப்படி நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1.4 இருக்குது. இதுதான் க்ராஸோட அளவு. நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 40+ போச்சுன்னா நம்மளுக்கு 1.75 அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை 36 வரைக்கும்னா 1.5 வைக்கலாம். ஸோ அதுதான், இது வந்து அவங்க செஸ்ஸோட சைஸ் பொறுத்து வைக்கிறது தான். இதுதான் மெயின். நான் 1.4 இருக்குது, நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் பக்கத்தில் வருது. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. இந்த மார்க்கிங் நம்ம கொஞ்சம் வந்து ஒரு கம்மியாக மார்க் பண்ணிக்கலாம், இல்லை இதோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒரு 1/4 இன்ச் அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப தள்ளி வருதுன்னா நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணி பண்ணலாம். இதையும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து 2 மெத்தடும் நான் சொல்லியிருக்கேன், இந்த லைன் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து இந்த டாட்லேருந்து இங்கே மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4.5. ஸோ 4.5 வந்து மார்க் பண்ணியாச்சு. டாட் பிடிச்சதுலேருந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறோம். அடுத்தது இங்கே நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் இங்கே நம்மளுக்கு இங்கே வருது. ஒரு டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், இல்லை அளவெடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவில் 5. இங்கே வந்து நான் எப்போவுமே அலவன்ஸ் கொடுக்க மாட்டேன், என்ன இருக்கோ அப்படியே வந்து. ஏன்னா மார்க் பண்ணிடுவேன். ஏன்னா எப்போ பண்ணாலும் இது கொஞ்சம் லென்த் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் என்ன மார்க் பண்ணியிருக்கோம் நான் இங்கே வச்சு அளவு ப்ளவுஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸோட கீழே தான் நான் வைக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் கீழே இருந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே அலவன்ஸ் மார்க் பண்ண மாட்டேன், இங்கே மட்டும் மார்க் பண்ணிக்குவேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாட் முதற்கொண்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா கூட நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம அதை எப்படி மார்க் பண்ணலாம், அதோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஸோ நான் வந்து இந்த செகண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே நான் 2.5 மார்க் பண்ணுறேன். இந்த ஆமோல் கிட்ட வர டாட் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அது வந்து 3.25 தான் இருக்குது. அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மெயின் டாட்டோட, இது 2 சைட் டாட் வந்து 2.25. ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே 2.5 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து க்ராஸாக வரும். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 2ன்னு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கிட்ட தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2.5. எல்லா டிஸ்டன்ஸுமே எப்படின்றத இங்கே வந்து 2.25. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த டாட் வந்து நான் ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஆனால் நம்ம இந்த டாட் பிடிச்ச பிறகு தான் இது நம்மளுக்கு ஒரு ஷேப்பே கிடைக்கும். இந்த டாட்
அண்ட் இந்த டாட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்கணும். பிடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இந்த டாட் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ வரும்போது ஈவனாக இருக்கணும், மேலே கீழே இருக்கக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கிங்காக தான் பண்ணுறேன். எப்போ வேணாலும் மாறலாம், இங்கேயும் மாறலாம். நம்மள பிடிக்கிற டாட் பொறுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் டாட் பிடிச்சி நம்மளுக்கு எப்படி வந்து இந்த ஷேப் வரணும்னு நினைக்கிறோம் அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து 2லேருந்து நீங்கள் வைக்கலாம். அளவு ப்ளவுஸில் 2.5 2.25 இருக்குன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 இன்ச் இருக்குன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம இதையும் ஜாயின் பண்ணிட போகிறோம். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷேப் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதையும் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லாமே நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வேணால் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இது மட்டும் நம்ம மெயின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் ஓகே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த ஷேப் வந்து வரையில நான் ஷேப்பாகவே நான் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம எப்படியும் ட்ரா பண்ணோம் இல்லையா நம்ம பேக், அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஹார்மோல் ஸ்கேல் வச்சு இந்த லைனுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணும்போது நான் அப்படி தான் கட் பண்ணேன். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்துக்குமே வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நாச்சஸ் வந்து எப்போவுமே கொடுக்க வந்து மறக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்லோவாக கட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அளவு கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வருதுன்னா ஸ்பீடாக தான் கட் பண்ணுவேன். நிறைய ஒரே கஸ்டமர் 4-5 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்றா போட்டு கட் பண்ணுவேன். ஸோ வீடியோக்காக கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பேக்கோட நம்ம ஃப்ரண்ட் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ என்ன கட் பண்ணோம்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து பைப்பிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் கட் பண்ண மாட்டேன். நம்ம மெயின் கிளாத்லேயே பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ், இதுதான் பட்டியோட அளவு. நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்தே பட்டி வந்து கட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவில் ஓரளவுக்கு சிமிலராக வரும். நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் நம்ம பண்ணும்போது. இந்த அளவுலேருந்து இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம பட்டியிலேருந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட்டிலாம் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவோடதும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்லீவோடது ஸ்லீவ் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ணியிருக்கிறதுனால இருக்கு. ஓகே, ஸ்லீவ் ஒன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் ஓரளவுக்கு சிமிலராக தான் வருது நாச்சஸ். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது நான் இது 3 கட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது. கிராஸ் பீஸும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொக்கி இது பண்ணுறதுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து அந்த பாட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஐ ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது மெயின் கிளாத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்லீவோட சில சாரீஸில் வந்து சாரியோட லென்த் அண்ட் வித் வந்து பத்தாது. ஆனால் இந்த மாதிரி வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸில் வர ப்ளவுஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 1 மீட்டர் கிட்டே இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி பூனம் சாரீஸ் சிந்தட்டிக் சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கம்மியாக வருது.
நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த போர்ஷனை விட்டுருங்க, நம்மளுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணாலும் நல்லா இருக்காது. 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு தாராளமாக இருக்குன்னா நம்ம இந்த ஒரு பார்டர்லேயே நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பார்டர் வந்து கொஞ்சம் தள்ளியே நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்டான அளவு இது தான், நம்ம பார்டர் எந்த அளவுக்கு வேணுன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க, நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நாட்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். இந்த பார்டர் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிளாத் எப்பவுமே வந்து மெயின் கிளாத் வந்து கரெக்டாக கட் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணலாம். ஏன்னா கிளாத் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வளவலன்னு இருந்துச்சுன்னா நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோம், தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ரிமூவ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ரிமூவ் பண்ணாத அளவுக்கு நம்ம கிட்டக்க கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக்கில் எப்போவுமே வந்து கொஞ்சமாக கிளாத் வந்து விட்டே கட் பண்ணலாம். நம்ம ரொம்ப மெட்டீரியல் கம்மியாக இருக்குன்னா கரெக்டாக கட் பண்ண தான் முடியும், கரெக்டாக தான் கட் பண்ணணும். ஸோ அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும்.